ஆனந்தா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஐயா, நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஆனந்தா. இது மாதிரியான அக்கறை எனக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் போன விஷயம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது ஆனந்தா. ராமையன், செல்வி, காளையன், நந்தினி இவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அப்படியாயா? ஆமா ஆனந்தா. அப்போ இனிமே நம்ம அவங்கள தேடி எங்கே அலைய வேண்டியதில்லை இல்லையா? ஆமா ஆனந்தா. 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஏமாத்துறதுக்காக இவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்த நாகம்மா இவங்களை இங்கேயே தங்க வச்சிட்டா. அது உண்மையா இருந்தா நீங்க நாகம்மா கட்டு கட்டினது நாகம்மாவோட சக்தி பீடத்தை அழிக்கிறதுக்காக அவளோட சக்தி பீடங்களை ஒண்ணான நந்தினியோட சக்தியை குறைச்சது இதெல்லாம் இது எல்லாத்துலயும் நாகம்மாவோட தந்திர வேலைகள் இருந்திருக்கு. ஆனா நமக்கு அது தெரியாம போயிடுச்சு. நாகம்மா நம்மள ரொம்ப அழகா ஏமாத்திட்டா. என்ன யோசிக்கிற ஆனந்தா? ஐயா, இப்ப நீங்க சொன்னது கூட நாகம்மாவோட ஏமாத்து வேலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குயா? அப்படி இருக்கவே முடியாது ஆனந்தா. இங்க இருக்கிற ராமையன், செல்வி, காளையன், நந்தினி இவங்க எல்லாருமே உண்மையான ஆட்கள் தான். ஆனா இந்த ஊர்ல அவங்க வீடு எங்க இருக்குன்னு நீயோ நானோ போய் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற யாரையாவது தான் நாம அனுப்பணும். வேற யாரையா அனுப்ப முடியும்? அந்த தருணை அனுப்பலாம். நந்தினி வீட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் சில தகவல்கள் எனக்கு தெரியணும். அத நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆனந்தா. இது வரைக்கும் ராமையன் குடும்பத்துக்கு நாகம்மா தான் காவலா இருந்துகிட்டு வந்திருக்கா. இப்போவும் நாகம்மா மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காளா, இல்ல வேற ஏதாவது சக்திய காவலுக்கு வச்சிருக்காளா? இதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். சரிதான்யா, இது வேற ஊர், வேற இடம். எதிரிங்களை அவங்க இடத்துல தாக்கும்போது அவங்க பலத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு தாக்குறதா சரியா இருக்கும்யா. ஆமா ஆனந்தா, இந்த நேரத்துல எனக்கும் சில வேலைகள் இருக்கு. அதனால நீ என்ன பண்றன்னா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்யா? நீ இனிமே இந்த ரேணுகா மாதிரியான உதிரி பூக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவா கவனிச்சுட்டு வரணும். கவனம் தவறிடக்கூடாது ஆனந்தா. சரிங்க, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, தருணை நானே போய் கூட்டிட்டு வரேன். சரிங்கய்யா. அப்பா பிள்ளையாரப்பா, நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும். சார், ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்படியா? சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் தர்மகர்த்தா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அது தெரியுமே தம்பி, நீங்கள் ஒரு எழுத்தாளர். எங்கள் ஊரில் வந்து தங்கி கதை எழுதிட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தெரியுமே. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் ரகசியமாக வச்சுப்பீங்கன்னா சில உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுங்க தம்பி, நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். ஆமாம், நீங்கள் யாரு? நான் ஒரு சிபிசிஐடி போலீஸ். சிபிசிஐடி போலீஸா? நான் மட்டும் இல்லை சார், பிடி டீச்சராக இந்த ஊர் ஸ்கூலில் வேலை பார்த்தாங்களே வைஜெயந்தி, அவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கே தெரியாமல் இன்னொரு ரகசிய போலீஸும் இந்த ஊரில் இருக்காங்க. அப்படியா? எதுக்காக சார் நீங்கள் வந்திருக்கிறீங்க? அதை ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்னோட சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு அது உதவியாக இருக்கும். கேளுங்க சார். இந்த ஊருக்கு யார் புதுசாக வந்தாலோ இல்லை இந்த ஊரை விட்டு வெளியில் போனாலோ அதை விசாரித்து உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தெரியப்படுத்தணும். சில நாட்களாக உங்கள் பொண்ணு ரேணுகாவை இந்த ஊரில் நான் பார்க்க முடியல. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா?
அது காலேஜில் லெக்சரராக வேலை கிடைச்சிது, போயிட்டா. எந்த காலேஜ், எந்த ஊர்ல? அது என்ன சார், நான் என்ன கேட்கக்கூடாத கேட்டுட்டேன். உங்க பொண்ணு எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு தானே கேட்டேன். இல்லை, அது என் பொண்ணு யாருக்கிட்டையுமே அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, நேரா என் கூட டிஎஸ்பி ஆஃபீஸ் வாங்க. என் பொண்ணு எங்க இருக்குங்கிறது யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னதையும் நேரா டிஎஸ்பிட்டே சொல்லிடுங்க. இல்லை தம்பி, நான் உங்ககிட்டயே சொல்லிடுறேன். சொல்லுங்க. தென்காசி பக்கத்தில் தாரகநல்லூரில் ஜேஎஸ் காலேஜில் தான் என் பொண்ணு லெக்சரராக வேலை பார்க்குறான். இவ்வளோதானே? இதை சொல்லவா இவ்வளோ தயங்குறீங்க? வேலை பார்க்குற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறா. அதனால தான். அதே மாதிரி நான் யாருங்கிறது நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் தம்பி. போங்க. வரட்டுமா? ஸோ தாரகநல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் நந்தினியோட குடும்பம் தங்கி இருக்கு. இது யோகினிட்ட சொல்லிட்டா அவ பார்த்துப்பா. நம்ம வேலை முடிஞ்சது. ஐயோ ஐயோ, இப்போ உன் பேர் என்னப்பா? தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா இந்த ஊருக்குள்ள வரும்போது என் பேரு தமிழ்ச்செல்வன்னு சொன்ன. எழுத்தாளரா தர்மகர்த்தா வீட்டுல தங்கிட்டு இருக்கும்போது என் பேரு ஏபிசி புலிசாமின்னு சொன்ன. இப்ப நீ போலீஸா வேற ஆயிட்டியே. இப்ப நான் உனக்கு என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? வாட்டர் வெற்றிவில்னா? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், புரிஞ்சுதா? செம்பவல சிலைய தேடி வந்த, பச்சையம்மன் சொத்துக்கு குறி வச்ச, இப்ப அந்த யோகினிக்கு அடிமையா திரிஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? விதி. பச்சையம்மனோ அவளோட சொத்துக்களோ உன்னால வெளியே வரணுங்கிறது விதி. அதுக்கு மேல நீ தலை கீழே நின்னாலும் ஒண்ணும் நடக்காது. வீணா கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு அழிஞ்சு போயிடாத. என்ன செய்ய சொல்ற? அன்னைக்கு மரத்தடி மேடையில இருக்கிற உண்டியல் கிட்ட போக வழிகாட்டினல, அதே மாதிரி அப்பப்ப வந்து வழிகாட்டுவேன். அத மட்டும் செய். அப்படி என்ன அக்கறை என் மேல உனக்கு? எல்லாம் நேரம் வரும்போது தானா தெரியும். அது வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. மீறி போனா போய்தான் பாரு. போடா போ. போடா போ. போடா போ. போய் பாரு. போய் பாருடா போ. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.